சூரிய திசை காலகட்டத்தில உங்களுக்கு திருமண வாழ்க்கையில கொஞ்சம் ஒரு கெடுபலன்கள் தான் அதிகமா இருக்கும். ஏன் அப்டின்னா, உங்களுடைய லக்னத்திலேயே சூரியன் இருக்கிறாரு, 7ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறாரு. இந்த 2 இடத்துலயும் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, அந்த திருமண வாழ்க்கையில அதிகப்படியான ஏமாற்றங்கள் இருக்கும். ஏன்னா, உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஆனா, உங்களுக்கு கலத்திரமாக வரக்கூடிய அந்த பார்ட்னர்ஸ் பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்க மாட்டார். நீங்க ஒரு ட்ராக்ல போயிட்டுருப்பீங்க. அவர் ஒரு ட்ராக்ல போகக்கூடிய ஒரு நபராக தான் இருப்பார். அதனால இந்த சூரிய திசை முதல் திருமணத்தில பெரிய அளவுக்கு சாதகமான ஒரு வாழ்க்கையை குடுக்காது. 2வது திருமணத்தில ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு வாழ்க்கையை குடுக்கறதுக்கு அமைப்பு இருக்கு. லக்னத்திலேயே சூரியன் இருந்து 7லயும் சூரியன் இருக்கக்கூடிய ஜாதகர்களுக்கு மட்டும் இந்த மாதிரியான ஒரு அமைப்பை கொடுக்கும். மற்ற இடத்துல இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த திருமண வாழ்க்கையில நல்ல ஒரு உயர்ந்த அந்தஸ்தை அந்த வீட்டுக்கு ஒரு பெண்கள் திருமணமாகி போறாங்க அப்படின்னா, இவங்கள தான் பெரிய அளவுக்கு மதித்து நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஒரு உயர்ந்த அந்தஸ்து இவங்கள நம்பி அந்த வீட்டினுடைய பொறுப்புகளை குடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரம். திருமணம் ஆன உடனேயே ஆண்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, பதவி உயர்வு, தொழில்ல ஒரு லாபம் இதெல்லாமே அந்த சூரிய திசை மிகவும் ஒரு அமைப்பாக குடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும்.